நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வெஸ்டீஜினுடைய அஷ்யூர் நேச்சுரல் ஃபேஸ் கேர் ப்ராடக்டில் டெய்லி கேர் ப்ராடக்டாக எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதன் மூலமாக எந்த வீடியோ அப்லோட் ஆனாலும் இமீடியட்டாக உங்களுக்கு தெரியும். பொதுவாகவே முக அழகு அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் விரும்பக்கூடிய ஒன்று. அது ஆண்களை விட பெண்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா முகத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம். முகத்தை ரொம்ப அழகாக வச்சுக்கிறதுக்காக இன்னைக்கு பெண்கள் கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்லர் போகிறது. ஸோ பார்லர் போய் தன்னுடைய முகத்தை ரொம்ப அழகாக பண்ணணும், முகத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்லர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ இதனோட விளைவுகள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால ரொம்பவே பாதிக்கப்படுது. நம்ம வெளியில் போகும்போது நிறைய விதமான பொல்யூஷன்னால நம்மளோட ஸ்கின்ல நிறைய அழுக்குகள் கிருமிகள் எல்லாமே தங்குது. இதன் மூலமாக ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால நம்ம ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா எல்லா செல்களுமே ரொம்பவே பாதிக்கப்படுது. இதற்கு அடுத்ததான் நம்ம பாதிக்கப்படுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளிக்கதிர்களால் வரக்கூடிய UVA UVB இந்த 2 ஒளிக்கற்றைகள்னால ரொம்பவே நம்ம ஸ்கின் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் முகத்தில் ஹைட்ரேஷன் சொல்லக்கூடிய ஈரத்தன்மை ரொம்பவே குறைவாக இருக்குது. இந்த ஈரத்தன்மை நமக்கு முகத்தில் குறையிறதுனால நம்ம ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும். ட்ரை ஆகிறதோட மட்டும் இல்லாமல் பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா டல் ஸ்கின்னாக மாறிடும். அடுத்தது ஸ்கின்ல ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை மங்கு, பிக்மெண்டேஷன் சொல்லுவோம். இந்த மங்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு அதிக அளவில் முகத்தில் உற்பத்தி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏற்கனவே முகம் தெளிவாக இருக்கும், இது பார்த்தீங்கன்னா புதுசாக கொஞ்சம் கொஞ்சமாக டாட் மாதிரி ஆரம்பித்து முகம் முழுக்க பரவி இருக்கும். அடுத்து பெரும்பாலானவங்க சந்திக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வெயிலில் போயிட்டு வர்றோம் அப்படின்னா வெயிலில் நம்மளோட ஸ்கின் எங்கெல்லாம் வெயில் படுதோ அங்கே எல்லாமே கருத்து போயிட்டு நம்மளுடைய ஒரிஜினல் கலர் ஒரு மாதிரியும் வெயில்னால கருத்து போன தோல் ஒரு மாதிரியும் டபுள் கலராக நம்மளோட ஸ்கின் மாறிடும். இந்த எல்லா பிரச்சனைகள் இருந்தும் தவிர்த்து நம்ம எப்பவுமே ஒரு யங் லுக்கோட நம்மளோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாருமே அக்கறை கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் நம்ம வெளியில் வர்றதுக்கும் நம்ம எப்போவுமே ஒரு யங்கர் லுக்கோட இருக்கிறதுக்கும் நம்ம வெஸ்டீஜ் கம்பெனி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் அப்படிங்கிறதுனாலயே நம்ம யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எல்லா டைப் ஸ்கின்னுக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் செட் ஆகும். ஸோ நேச்சுரல் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய அஷ்யூர் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே சல்ஃபேட் இருக்காது, பாரபின் இருக்காது. ரெண்டுமே இல்லாமல் நேச்சுரலாக நம்மளோட அஷ்யூர் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு பீட்டா சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அனிமல் மேலேயும் டெஸ்ட் பண்ணல, எந்த ஒரு அனிமல்ட்டிருந்து வரக்கூடிய பொருள்லையும் இந்த ப்ராடக்ட் கிரியேட் பண்ணல. ஸோ அதற்கான பீட்டா சர்டிஃபிகேட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோடது ஃபுல் அண்ட் ஃபுல் வேகன் ப்ராடக்ட். வேகன் அப்படின்னாவே தாவரங்கள்ல இருந்தும் பழங்கள் காய்கள் இதுல எல்லாம் வச்சுதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்கின் எந்த டைப் ஸ்கின்னாக இருந்தாலும் இந்த ப்ராடக்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் தினம் தினம் நம்ம என்ன பொருளை பயன்படுத்தலாங்கிறதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அஷ்யூர் நேச்சுரல் ஃபேஷியல் ஃபோம். ஸோ ஃபேஷியல் ஃபோம் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது இல்லைங்க, நம்ம தினம் தினம் நம்மளுடைய முகத்தை கிளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் இந்த அஷ்யூர் நேச்சுரல் ஃபேஷியல் ஃபோம். இந்த ப்ராடக்ட்டு எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு பெரிஸ், எல்லா வகையான பெரிஸ்ல இருந்தும் இந்த ப்ராடக்டை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டை நம்ம எதுக்காக பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முகத்தில் இருக்கிற அழுக்குகளை எண்ணெய் பசைகளை எல்லாம் முழுவதுமாக ஆழமாக சுத்தம் செய்யறதுக்கான கிளென்சராக இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேஷியல் ஃபோமை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு நீங்கள் 3 முறை ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலையில் மதியம் நைட்டு 3 முறை நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் அழுக்கு இல்லாமல் ரொம்ப கிளியராக இருக்கும். சூரிய ஒளிக்கதிர்கள்னாலேயோ இல்லை நம்மளுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய ரெட்னஸ்ல இருந்தோ நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபேஷியல் ஃபோம் ரிலீஃப் கொடுக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டிலில் மேலே பம்ப் மாதிரி இருக்கும், அதில் ஒரு பம்போ அல்லது 2 பம்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோம் நுரை வரும். அதை உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்களுடைய விரல் நுனிகளால் நல்லா சர்க்குலர் மோஷனில் ரவுண்டாக ஃபேஸில் மசாஜ் மாதிரி கொடுத்து நீங்கள் காட்டன் அதாவது பஞ்சுலேயோ அல்லது டிஷ்யூ பேப்பர்லேயோ தொடச்சிக்கலாம், அல்லது தண்ணி ஊற்றி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம்.
ஃபேஷியல் ஃபோமில் நீங்கள் முகம் கழுவிட்டு உங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்த்தீங்கன்னாவே அழுக்கு எண்ணெய் பசையெல்லாம் இல்லாமல் உங்களோட ஃபேஸ் வந்து சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும். உடனடியாகவே உங்கள் ஃபேஸில் ஒரு மாற்றத்தை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். முகம் கழுவின பிறகு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ப்ராடக்ட் அஷ்யூர் நேச்சுரல் டே க்ரீம். ஸோ இந்த டே க்ரீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து முரிங்கா லீஃப் எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்தும் முறுமுறு சீட் பட்டர்ல இருந்தும் நம்ம கொடுத்துருக்காங்க. முரிங்காங்கிறது முருங்கை இலைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த முறுமுறு சீட் பட்டருங்கிறது நீங்கள் இந்த நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த டே க்ரீமை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்மளோட முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளமிஷஸ், அடுத்து இந்த முகப்பரு வர்றது, இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால பாதிக்கிறது, நெத்தியில் ஏற்படக்கூடிய அந்த ஃபைன் லைன்ஸ்ன்னு சொல்லுவோம், சுருக்கு, நம்மளோட முகத்துக்கு தேவையான ஈரத்தன்மை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டே க்ரீம் வந்து உங்களோட ஃபேஸ்க்கு கொடுக்கும். ஃபேஷியல் ஃபோம் போட்டு முகத்தை க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஏதாவது ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுற இடத்துல இந்த டே க்ரீம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இது மாதிரி பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கப்பட்டு ஏற்கனவே இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கிளியர் ஆகி நம்ம ஃபேஸ் வந்து நல்லா யங் லுக் கொடுக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்யூர் நேச்சுரல் லைட்டனிங் க்ரீம் SPF 15. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஃப்ரூட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஷன் ஃப்ரூட் அண்ட் சீட் ஆயில். இதிலிருந்து நமக்கு இந்த அஷ்யூர் நேச்சுரல் லைட்டனிங் க்ரீம் SPF 15 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த க்ரீமை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது இப்போ நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேரோட முகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மங்கு அப்படிங்கிற விஷயம் அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெலனைன் பிக்மெண்டேஷன், அதாவது கரும்புள்ளின்னு சொல்லுவோம், பிளமிஷஸ், அந்த முகப்பருவனால் ஏற்படக்கூடிய தழும்புகள், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மங்கு அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேர் முகத்தில் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து SPF 15+ ரெகுலராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் நல்லா குறைஞ்சு முகம் வந்து உங்கள் பழையபடி உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். இந்த க்ரீமை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து உங்களோட முகத்தில் எல்லா பக்கம் டாட் மாதிரி வச்சுக்கோங்க. கழுத்துக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதை வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உங்கள் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ நீங்கள் வெயிலில் போகிறீங்க அப்படின்னா எந்த ஒரு க்ரீம் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே இந்த க்ரீமெல்லாம் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம ஃபேஸில் போய் அது செட் ஆகி நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். 3 மணி நேரம் கழிச்சு திரும்ப ஒரு முறை கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற க்ரீம் சன்ஸ்கிரீன் SPF 40+. ஸோ 40+ங்கிற போது இது வந்து சன் ப்ரொடெக்ஷன் இன்னும் அதிகமாக கொடுக்கும். இந்த க்ரீமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ஷ்மெலோ ரூட் எக்ஸ்ட்ராக்டும் ஆலிவ் எக்ஸ்ட்ராக்டும் கலந்து நமக்கு இந்த க்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சன்ஸ்கிரீன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூடுதலான ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்கின்ல ஏற்படக்கூடிய டேகிங்னு சொல்லுவாங்க, இந்த கலர் வந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறது, ரிங்கிள்ஸ், கண்ணு பக்கத்தில் இந்த சுருக்கு விழுகிறது, அடுத்தது இந்த கரும்புள்ளி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சூரிய ஒளிக்கதிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், இது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீன் SPF 40+ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சரியாயிரும். ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். இந்த க்ரீம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டோட்டல் பாடிக்கும் அப்ளை பண்ணலாம். வெயிலில் உங்களோட உடம்பு எங்கெல்லாம் வெயில் படுதோ அங்கே எல்லாமே நீங்கள் இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அஷ்யூர் நேச்சுரல் ஸ்லீப்பிங் மாஸ்க். ஸோ ஸ்லீப்பிங் மாஸ்க்குங்கிற பேரை கேட்கும்போதே தெரியும் இது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சீவீட் எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து நமக்கு இந்த அஷ்யூர் நேச்சுரல் ஸ்லீப்பிங் மாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்லீப்பிங் மாஸ்க் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கும்போது தான் நம்ம ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா அது தன்னை புதுப்பிச்சுக்கும். நிறைய ரிப்பேர் ஒர்க் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கும்போது நம்ம ஸ்கின்ல நடக்கும். அப்போ தூங்கும்போது நம்ம தினமும் கண்டிப்பாக தூங்குறதுக்கு முன்னாடி முகம் கழுவிட்டு தான் படுக்கணும். முகம் கழுவாமல் நம்ம படுக்கிறோம் அப்படின்னா ஒரு 7 நாள் கழிச்சு உங்களோட ஸ்கின்ல எவ்வளோ சுருக்கங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் வரணுமோ அது ஒரு நாள் முகம் கழுவாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் முகம் கழுவாமல் தூங்குறீங்க அப்படின்னா அது கூட ஒவ்வொரு 7 நாள் சேர்த்தும் போது அதனால தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளமையிலேயே வயதான தோற்றம் வந்து அவங்க ஸ்கின்ல தெரியுது. அப்போ நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி முகத்தை சுத்தமாக ஃபேஷியல் ஃபோம் போட்டு கழுவிட்டு இந்த க்ரீமை கொஞ்சமாக எடுத்து நம்மளோட முகத்துக்கும் கழுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள், எண்ணெய் பசை, தேவையில்லாத அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், டெட் செல்ஸ் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி
உங்களோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா யங் லுக் கொடுக்கும். ஸோ எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் ஒரு 45 நாள் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது தான் அதனுடைய ரிசல்ட் வந்து நம்ம படிப்படியாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்லீப்பிங் மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்லீப்பிங் மாஸ்க் போட்டு நம்ம தூங்கிடணும். திரும்ப காலையில் எழும்பி உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இப்போ நம்ம இந்த டெய்லி கேர் ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 விதமான ப்ராடக்ட் பார்த்துருக்கோம். இது எல்லாமே யூஸ் பண்ணணுமா அப்படின்னு இப்போ நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். எல்லாமே எல்லாரும் யூஸ் பண்ண தேவையில்லைங்க. பட் எல்லாரும் இதில் ஒரு 3 ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ணணும், யார் எதை யூஸ் பண்ணணுங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ஃபேஸில் பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபேஷியல் ஃபோம் போட்டு முகம் கழுவிட்டு டே க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணாவே போதும். இதுக்கு மேலே வேறு எந்த க்ரீமும் அப்ளை பண்ண வேண்டாம். இந்த 2 மட்டும் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இந்த பிக்மெண்டேஷன் சொல்லக்கூடிய மங்கு இருக்கும். இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஃபேஷியல் ஃபோம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அஷ்யூர் நேச்சுரல் லைட்டனிங் க்ரீம் SPF 15 யூஸ் பண்ணணும். காலையில் ஒரு முறை, மதியம் ஒரு முறை நீங்கள் இது யூஸ் பண்ணால் போதும். உங்களோட மங்கு வந்து நல்லாவே கிளியர் ஆயிரும். நீங்கள் இந்த 2 மட்டும் யூஸ் பண்ணால் போதும் பகலில். இது இல்லாமல் ஒரு சில பேருக்கு இந்த ஸ்கின் டேகிங், இந்த UV ரேஸ்னால ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருப்பாங்க. வெயிலில் அதிகமாக வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபேஷியல் ஃபோமும் சன்ஸ்கிரீன் 40+ மட்டும் யூஸ் பண்ணால் போதும். வேறு எந்த க்ரீமும் அது கூட கலந்து யூஸ் பண்ண வேண்டாம். இந்த 2 மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்களோட ஸ்கின் எந்த வகையான ஸ்கின்னாக இருந்தாலும் பரவாயில்ல, நைட்டு மட்டும் எல்லாருமே கண்டிப்பாக ஃபேஷியல் ஃபோமும் ஸ்லீப்பிங் மாஸ்க்கும் கட்டாயம் யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணிங்கனாவே உங்களோட ஃபேஸ் வந்து எப்போவுமே யங் லுக் கொடுக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதுக்கு தகுந்த ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த அஷ்யூர் நேச்சுரல் ஃபேஸ் கேர் ப்ராடக்ட்ஸில் இந்த டெய்லி கேர் ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே உங்களோட ஃபேஸ் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். ஒரு முறை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாவே கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு நீங்கள் பயன்படுத்த முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்களா? யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்டை கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஷ் யூ வெல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.